ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றி வந்து பார்க்க போறோம். ஸோ அரசு சுகாதாரத்துறையில இருந்து ஒரு ஜாப் வேகன்சி வந்திருக்கு. அதோட நோட்டிஃபிகேஷன், அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்றது அந்த டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து அரசு சுகாதாரத்துறை, பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருத்துவரை. ஸோ இதுதான் வந்துட்டு ஆஃபீஷியலாக வந்திருக்கிற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இங்கே பாருங்க நோட்டிஃபிகேஷன், இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 டைப் ஆஃப் போஸ்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க தெரியும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. 12th வந்து இப்போ பாட்னி ஆர் ஜுவாலஜி வந்து படிச்சிருக்கணும். தமிழ் லாங்குவேஜ்ல வந்து நீங்க, அதாவது 10th வந்து நீங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் ஸோ படிச்சுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எல்லா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500 வந்து பேசிக் பே வந்து சேலரியா பர் மந்த் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், அடுத்தது ஸ்டாஃப் நர்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா யூஹெச்என் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர் வந்து கொடுத்துருக்காங்க, பிசிக்கல் சோசியல் ஒர்க் கொடுத்துருக்காங்க, பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாம் வித் டேலி வந்து படிச்சிருக்கணும். ஒரே ஒரு போஸ்ட் தான், 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கும். 19,000 வந்து சேலரி வந்து கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். என்னைய வந்து டிப்ளமோ ஆர் கம்ப்யூட்டர்ல வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். 4 போஸ்ட் இருக்கு. இதுக்கு லெஸ் தென் 40 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட். இதுக்கு வந்து 70,500 வந்து வரைக்கும் தராங்க. டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி இருக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு, எம்எம்யூ கிளீனர் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதுக்கு வந்து 16 போஸ்ட் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். இதுக்கு வந்து 16 போஸ்ட் வந்து இருக்கு. 16 போஸ்ட் இருக்கு. இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 11,000 சேலரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இது பாருங்க, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருங்க. இந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த போஸ்ட் நீங்க எல்லாமே செலக்ட் ஆனவங்க எல்லாமே வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க. நீங்க 11 மாசம் இதுல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பணித்திறன் மதிப்பீட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 11 மந்த் இதில் வந்து இது வந்து பர்மனன்ட் போஸ்ட் கிடையாது, தற்காலிகமான போஸ்ட் தான் இது. நீங்கள் 11 மந்த் இதில் ஒர்க் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க வந்து புதுப்பிக்கப்படும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது மேபி மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம், இல்லை மறுபடியும் வந்து இந்த டெம்பரரியாக கூட போடலாம், இல்லை பர்மனெண்ட்டாக கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கன்ஃபார்மாக இது சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் எப்படி வந்து சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட அதாவது அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. நீங்கள் யாராவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படி பட்சத்தில், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை உங்களால் இங்கிருந்து அங்கே போய் உங்களோட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வேலை செய்ய முடியும், ரூம் எடுத்து ரெண்ட்டுக்கு ரூம் எடுத்து தங்கி நான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யார் வேணுமோ தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதில் வந்து டெம்பரரி பெர்மனன்ட் அட்ரஸ் நான் இதை காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இதுதான் இந்த ஒரு அப்ளிகேஷன் விண்ணப்பம். ஸோ இந்த விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா தற்காலிகமான முகவரி மற்றும் நிரந்தர முகவரின்னு சொல்லிட்டுருங்க. தற்காலிகமான முகவரி, அதாவது அது வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தற்காலிகமான அட்ரஸ் நீங்கள் வந்து போட்டுருங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணுமா இருக்கலாம். தற்காலிகமான அட்ரஸ் வந்து நீங்கள் அதில் ஒரு அட்ரஸ் பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷனோட லிங்க். இதுவும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்கே பாருங்க, கீழே அவங்க வந்து கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல
ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிகேட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து நேர்முக தேர்வு தான். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நேர்முக தேர்வில் நீங்கள் போய் அட்டன் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் பெயர், தகப்பனின் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, விண்ணப்பக்குரிய பணியின் பெயர், ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு, கல்வி தகுதி, அப்புறம் இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் எண், கைபேசி எண், ஸோ முன் அனுபவம் ஏதாவது இருப்பினின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு போட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆயிரும். ஸோ இதுதான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரீப்ளே நான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே வந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு விண்ணப்பம் எல்லாமே இதில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், விண்ணப்பம் நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட்லேயோ வந்து நான் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. ஸோ விண்ணப்பம் அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ எங்கே அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே டவுட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பிக்கலாம், அப்படின்னா நேரில் கூட நீங்கள் வந்து போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த முகவரி அப்படின்னு பாட்டு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் முகவரி போட்டிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு போட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நல்லதே நடக்கும். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.